ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த பங்குனி மாதம் வளர்பிறை ஏகாதசியானது காமதா ஏகாதசி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஏகாதசி. இதோட ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஏகாதசியில் விரதத்தோட 4 நிலை பெருமாள் தரிசனம் அப்படின்றார். 4 நிலைகளில் பெருமாள் எப்படின்னா, நின்ற கோலம், நடந்த கோலம், அமர்ந்த கோலம் அன்று சயன கோலம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பெருமாள் ஒரே இடத்துலன்னா இங்கே திருநீர்மலை அண்டு இந்த பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் இங்கெல்லாம் இந்த மாதிரி தரிசனம் கொடுப்பாங்க பெருமாள் ஒரே இடத்துல. அவங்கள தரிசனம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. காமதா ஏகாதசியோட முக்கிய விசேஷமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடு வாசல் சொந்தமான வீடு வாசல் அமைவதற்கு ஒரு பெரிய பேருதவி பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு விஷயமா அந்த காமதா ஏகாதசியோட முக்கியத்துவம். பட் ஆனால் அது பார்த்துட்டிங்கன்னா, வாராந்திர வாஸ்து நாள்ன்ட்டு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையை வருவது நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பது. ஸோ அதை பார்த்துங்க. நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இந்த நாளில் மகம் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி காலையில் 7:30 8 மணி வாக்கு அதுக்கு மேலே மகம் திரு நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஏகாதசி கூடிய மகம். இந்த ஏகாதசி கூடிய மகம் திரு நட்சத்திரத்தில் என்ன பொதுவாகவே மகத்தில் மகம் திரு நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. அதோட பலாபலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, மகம் புனிதமாக்கும் அகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த அகம்ட்டு சொல்லக்கூடிய மனசு சுத்தமாகிடுதுன்னா மனசில் ஏது கவலை, அது எப்பொழுதுமே அமைதியாக ஆனந்தமாக இருக்கும், ஏகாந்தமாக சித்தன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியது இந்த மகம் திரு நட்சத்திரம். அதில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நிறைய இருக்குது. சுவாலினனுக்கு அகத்திக்கீரை கொடுக்குது இப்படிலாம். பட் ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த பத்ரி நாராயண பெருமாள் அப்படின்ட்டு ஒரு பெருமாள் இருக்கார். அந்த பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அவரோட படங்கள் இருக்கும். அந்த படங்களை வீட்டில் வச்சுண்டு இந்த மகம் ஒவ்வொரு மகத்துக்குமே பண்ணலாம். அது இலந்தை பழம், அந்த பழம் குட்டி குட்டியாக ஓரளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா அந்த பழத்தை கொண்டு சுவாமியோட திருநாமங்களோ இல்லோட அவரோட அஷ்டோத்திரங்கள் சம்திங் ஏதேனும் இருந்தால் அதை கொண்டு சுவாமியை அர்ச்சனை பண்ணுறது. அப்படி இல்லைனா இழந்த பழங்களை இழந்தை அந்த இழந்த பழத்தை நிறைய நெய்வேத்தியம் சுவாமிக்கு வைக்கிறது. இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது என்ன அனுகிரகம் பண்ணோன்னா, மனசுக்கு ஒரு அமைதி ஆனந்தத்தை தரும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, இதையா இங்கே எவ்ரி மகம் எவ்வளோ மகம் போயிருக்கு, இப்போ ஏன்பா சொல்கிற அப்படி யோசிச்சிங்கன்னா, இந்த மகம் ஏகாதசியோடு கூடி வருவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஏகாதசியே பெருமாளுக்குரியது திதி. ஸோ இந்த மகத்தில் பெருமாளை இப்படி ஒரு வழிபாடு பண்ணலான்ற ஒரு நியதி ஒன்று உண்டு. ஸோ நம்ம ரொம்ப பத்ரிநாத்லாம் போய் பண்ண முடியாது இல்லையா. நம்ம வீட்லேயே இருந்த மணிக்கு இந்த மாதிரி இந்த வாட்டி மிஸ் பண்ணால் கூட அடுத்த வாட்டி நிறைய பேர் வீட்டில் அந்த படங்கள் இருந்தாலும் இமிடியேட்டாக நீங்கள் இந்த மாதிரி இழந்த பழத்தை வாங்கிட்டு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலும் சரி, இதில் அதை கொண்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு பொட்டு போட்டு ஒரு பூஜை பண்ணிங்கன்னா ஒரு அழகான அமைதியான ஒரு மனம் உங்களுக்கு அந்த மனதோட அமைதியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதை அடியேனும் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறோம். நீங்களும் அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் மன அமைதின்றது எப்பொழுதுமே இருக்காது. ஏன்னா நம்ம அடுத்து ஓடிண்டே இருக்க போகிறோம். அது ஒரு சத்த நேரமாவது ஒரு ஆனந்தமும் ஒரு மனசுக்கு ஒரு அமைதியும் கிடைக்கட்டுமே குருவர்களால். ஓம்.